தற்போதைய அண்மை செய்தி. வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பார்த்தசாரதி சுவாமி கோயில்ல வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைய தினம் சொர்க்க வாசலானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இறை வழிபாடு சம்பந்தமாக இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியானது இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இறை வழிபாடு செய்ய இந்த கோயிலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் சொர்க்கவாசலானது திறக்கப்படும் நிகழ்வானது நடைபெறுகிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் 600 போலீசார் வீதம் 3 பகுதியாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு கோவிலை சுற்றி 32 கண்காணிப்பு கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட்டிருக்கிறது. 5 இடங்கள்ல மருத்துவ முகாம்கள், 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 2 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள்ல பக்தர்கள் அதிகப்படியாக வருவதன் காரணமாக அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா பல்வேறு குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோயில் குளம் அருகே நரசிம்ம சன்னதி பின்புறம் 20 தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 8 மணி முதல் காலை 10 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் கோயிலின் பின்புறம் கோபுர வாசல் வழியாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு மாநகராட்சி சார்பில் குப்பை உடனுக்குடன் அகற்ற 100 தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் பணியில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பா தினசரி கட்டண விகிதமானது, அதாவது இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பதன் காரணமாக முதல் 500 பேருக்கு இலவசமாக சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல வரக்கூடிய 500 பேருக்கு இலவசமா சொர்க்கவாசல் பார்ப்பதற்கான இலவச கட்டணம் என்றே சொல்லலாம். அந்த வகையில மேற்கொண்டு 500 தாண்டி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு 500 முதல் 1500 வரையிலான கட்டணமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆன்லைன்லயும் இதை பதிவு செஞ்சு இந்த சொர்க்கவாசலை காண்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிகமா வருவதன் காரணமாக அவங்களை வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு வகையில அருகே இருக்கக்கூடிய என்கேடி பள்ளி மற்றும் ராணிமேரி கல்லூரிகள்ல வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காலை 4 மணி முதல் இந்த சொர்க்கவாசல் சரியாக காலை 4 மணிக்கு இந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் குவிந்து இங்க இருக்கிற இறைவனை வழிபடக்கூடிய பார்த்துட்டு இருக்கிறோம். வருஷம் இது நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் முழுவதுமே பக்தர்கள் இறைவனை வழிபடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.